Hello everyone, welcome to Jam Samayal. இந்த வீடியோவில் banana sandwich எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம். நான் வாழைப்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பிரெட், சர்க்கரை, துருவின தேங்காய், அவல், வெல்லம், அப்புறமா பால். முதல்ல சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை ரொம்ப நேரம் வதக்கி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழைப்பழத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது வாழைப்பழத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் கொஞ்சம் வாழைப்பழத்தை பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த வாழைப்பழத்தோட வெல்லம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். வெல்லம் முழுவதுமாக கரைஞ்சி வாழைப்பழத்தோடு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் வாழைப்பழத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற வாழைப்பழம், அதோட ஒரு முட்டை, பால், அப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் ப்ரெட்டை டிப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டை பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு ப்ரெட்டை நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டஃபிங் மேலே இன்னொரு ப்ரெட்டை எடுத்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ப்ரெட்டோட 2 சைடையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சுவையான பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், பனானா பிரெட் இரண்டையுமே வச்சு ரொம்ப டேஸ்டியான பனானா சாண்ட்விச் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.